வெல்கம் டு ஹர்னி சேனல். இன்றைக்கி போண்டா செய்கிறோம். அதுக்கு 3 கப்பு கடலை மாவு. எந்த கப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு. இப்போ பார்த்திங்களா, 1 கப்பு அரிசி மாவு போட்டோம். கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை போட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு பெருங்காயப்பொடி இவ்வளோ போட்டு கையை வச்சு நல்லா மிரவி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எண்ணெயை காய வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஊற்றணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி நம்ம விரவணும். இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுவேன். இது பத்தலைன்னுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெயை நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயை ஊற்றி பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி ஊற்றிட்டேன்னா இன்னொரு கரண்டி 2 கரண்டி ஊற்றியாச்சு. போதும். இனிமேல் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிணையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பஞ்சாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெயை வச்சிட்டோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் இங்கே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். இதே பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. இன்னும் தண்ணி விடுங்க. பத்தாது. அரை கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. பாருங்கள், இப்போ எப்படி வெந்துச்சுக்கோம்னு இன்னுமே உப்பு கொஞ்சம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். மாவு நல்லா அடித்து பிணைஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப சாப்பிட்டா நல்லா வந்துருந்து, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஈவினிங்கே செஞ்சு வச்சுக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு 1 கப்பு. இப்போ 3 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு. அது எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சது, பச்சை மிளகாய் ஒரு 4 நம்பர் பொடிசாக கட் பண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் போடணும். மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் போட்டால் தான் கொஞ்சம் காரம் தெரியும், இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்ச எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இல்லாமல் கிளுங்கிற பதத்துக்கு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், 2வது எடுத்து போட்டுட்ருக்கோம். அப்படி நல்லா பொங்கி வரும். சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சின்னதாக கிள்ளி போட்டால் போதும், பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வாயில் வச்சோன்னே அப்படி சாப்பிட்டு கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரில, வாயில் போட்டது தான் அப்படி உள்ளே போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த பதம் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. நல்ல ப்ரௌன் கலர் நல்லா வந்தோடனே எடுத்துடலாம். ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துடலாம். இந்த பார்த்தாலே தெரியுது நல்லா கரெக்டாக வந்திருக்குன்னு. எடுத்துட்டோம். அடுத்தது போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கிள்ளி போட்டால் போதும். பெருசாக போட்டால் வேக நேரம் எடுக்கும். அதனால் நமக்கு வீட்டுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீயும் வச்சுட்டு பக்கத்தில் இது ஸ்நாக்ஸும் இந்த போண்டா வச்சு கடலை மாவு போண்டா. இது பேர் கடலை மாவு போண்டா. சட்னியும் செஞ்சு இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சு, இல்லை ஒரு கார சட்னி வச்சு அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சாப்பிட்டா நல்லா வந்துருச்சு. இந்த கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். அடுத்த ரவுண்டு ஒன்று போட்டோம்.
நீங்களே எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான். ஒரு நாள் இனிப்பு செஞ்சால் ஒரு நாள் காரம் செய்வோம். நல்லா பொங்கி அழகாக வந்திருக்குது, வந்து பாருங்கள். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இது கடலை மாவு போண்டாவை செஞ்சு பாருங்கள். பாய். இப்போ பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. 2 பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே பாருங்கள், பிச்சோன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிக்கிறதுக்கே எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். இது கெட்டியாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பாய்.